நீங்கள் வலித்தது என்றும் நீங்கள் கூறவில்லை, வலிக்கிறது என்றும் கூறவில்லை, வலிக்கவில்லை என்றும் கூறவில்லை. நீங்கள் எதுவுமே கூறவில்லை. வலித்தது போல் நீங்கள் நடிக்கவும் இல்லை. நடிக்கல. சூப்பர். ஆனால் அதுக்கு முந்தின நாள் இருந்த அந்த கால் விலங்கு போட்டப்போ இருந்த காயம் இன்னும் இருக்கு. அது அடுத்த நாளும் இருந்தது. அன்னைக்கு காலையில வலிச்சுதான். அதுதான் இவரிடம் கேட்டேன். நீங்கள் வலித்தது என்றும் கூறவும் இல்லை, வலிக்கவில்லை என்றும் நீங்கள் சொல்லவும் இல்லை, எதுவுமே பதிவிடவில்லை, வலித்த மாதிரி நீங்கள் நடிக்கவும் இல்லை. நன்றிகள். இதற்கு அடுத்து அவங்க 2 பேருக்கும் சண்டை போடுற இடத்துல நீங்க தான் இருந்திருக்கீங்க தரப்புக்காரர் சொல்றாரு. அப்ப அவர் பயன்படுத்திய வார்த்தைகள், நீ தான் வேணும்னே சாவி எடுத்து வச்சுட்டு நீ கவனக்குறைவு, என்னோட கவனக்குறைவு நிரூபிப்பதற்காக நீ தான் சாவி எடுத்து வச்சேன்னு ஏடிக்கை வந்து அசீமை பார்த்து சொன்னாரா? நீ ஒரு கேவலமானவன், நீ ஒரு மனுஷனா, உனக்கு மனசாட்சியே கிடையாது, இதெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார் தானே? உங்கள் முன்னால் தான் நடந்தது. அவர் இந்த வார்த்தைகள் பயன்படுத்தினார். மிக்க நன்றிகள். அவ்வளவுதான் ஐயா, இதை தான் நிரூபிக்க வேண்டும் என்று கூறினேன். இப்பொழுது எனக்கு பேச சந்தர்ப்பம் ஒரு செகண்ட், உங்களுக்கு டைம் வரும். அடுத்து அவங்க கூப்பிட்டுருக்காங்க. கால் வலிக்கிறது என்பதெல்லாம் இரவு நடந்த நிகழ்ச்சிகளின் அடிப்படையில் அவருடைய யூகம் தான் ஐயா. அனைவரும் நினைத்தது அதுதான். நைட்டில் அவருக்கு கால் வலிச்சிருக்கு, பகலையும் கால் வலிக்குமோ என்ற யூகம் தானே தவிர இவர் வாயிலிருந்து நடிக்கவும் இல்லை, வலிக்கிறது என்று சொல்லவும் இல்லை, வலிக்கவில்லை என்று எதுவும் சொல்லவில்லை. ஆனால் இரவு நடந்த விஷயத்தின் பொழுதே மறுநாள் காலையில் மனிதாபித்தை பற்றி பேசிய ஏடிக்கு முடித்து விடுகிறேன். நான் அப்ஜெக்ஷன் சொல்லும் பொழுது நீங்கள் இருக்க சொன்னீர்கள். எனக்கு பேச வாய்ப்பு வேணும். நீங்க வந்து இல்ல, இது வந்து இங்க ஆளாளு கை தூக்கி பேசுற இடம். நான் சொன்னாதான் உங்களால பேச முடியும். இங்க இந்த கோர்ட் ரூம்குள்ள நான் சொன்னாதான் பேச முடியும். உங்களுக்கு டர்ன் வரும், வெயிட் பண்ணுங்க. எல்லாரும் பேசிட்டு இருக்காங்களா? அவங்க டர்ன் எடுத்து உங்க கிளையண்ட் எதுக்கு டைரக்டா என்கிட்ட பேசிட்டு இருக்காரு? உங்க மூலமா தானே பேசணும். அவர் பேசணும்னா ஏடிக்கே பேசணும்னா நீங்க உங்க மூலமா வந்து நீங்க என்கிட்ட சொல்லணும். அவர் கை தூக்கி சொல்லிட்டாரு. கிளையண்ட் டைரக்டா பேசாம அவர் வாய்ப்பு வழங்கினா நான் வாங்கி தருகிறேன். அவர் எனக்கு ரூல் சொல்லி தரானே, அவரே வந்து திருப்பி சொல்லுங்க. எதுக்கு எந்த ரூல்ஸ் எதுக்கு சொல்லிட்டு இருக்காரு? மன்னிக்கவும் ஐயா, நான் அவரிடம் சொல்லிவிட்டேன். அவருக்கான வாய்ப்புகள் நீங்கள் வழங்க வேண்டும் என்பதே அவருடைய கோரிக்கை. மன்னிக்கவும். இரவு நடந்த நிகழ்வுகளின்படி மறுநாள் காலையில் ஏடிக்கைவிடம் அனைத்து நிகழ்வுகளும் தெளிவாக விளக்கப்பட்டது. அப்பொழுதும் மனிதாபிமானத்தை பற்றி பேசுபவர் அரசர் விலங்கிட சொல்லும் பொழுது இவர் ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம் அரசிடம் பார்த்து, வலிக்கிறது தானே, ஏன் நீங்க போட செல்லவில்லை என்று. அப்பொழுதெல்லாம் அரசரின் விதிகளை பின்பற்றிய அவர் இவர் திருடி வைத்தார் என்பது அவருக்கு தெரியவே தெரியாது. இருந்த பொழுதும் இல்லை ஐயா, மனிதாபிமானம் என்கிற ஒரு வார்த்தை அவருடைய கவனக்குறைவை. அதுக்கு அவர் ஒரு அப்ஜெக்ஷன் சொல்றாரு, நீங்க சொல்லுங்க. முத கால் விலங்கு போட சொன்னது அரசர். அதன் அடிப்படையில தான் பாதுகாவலர் தலைவர் போட்டிருக்கிறார். கால் விலங்கு போட்டதுக்கு அப்புறம் தான் வலிக்குதா இல்லையாங்கிறது அவருக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நாள் நடந்த எந்த ஈவென்ட்டுமே அவருக்கு தெரியாது. தெரியும் ஐயா, அது என் கட்சிக்காரன் பார்த்திருக்கேன். உங்க கட்சிக்காரர்கிட்ட கேளுங்க, அவர் தெரியுமா தெரியாத நான் விட்னஸ் ஸ்டாண்ட்ல வச்சே கேக்குறேன். இல்ல, எனக்கு இங்கேயே ஒரு கன்ஃபர்மேஷன் வாங்கி கொடுங்க. தெரியுமா தெரியாத மட்டும் கேளுங்க. நிகழ்ச்சிகளை விவரித்து இல்லை என்பதை கேட்டு விடுங்கள். அரசர் பேக் அண்ட் ஃபோர்த் போயிட்டு இருந்தா அதுக்கு ஒரு முடிவே இருக்காது. நீங்க வந்து அடுத்தது முடித்துக் கொள்கிறேன் ஐயா. நீங்க அப்படிதான் ரொம்ப நேரமா சொல்றீங்க. இல்லை ஐயா, அவர்கள் கூறிய காரணம் மனிதாபிமானத்தை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை. சாவி நீதான் திருடி வைத்துள்ளாய், அதை வெளியே கொண்டு வருவதற்காக அவர் நடத்திய நாடகம் மட்டுமே மனிதாபிமான நாடகம் ஐயா. இப்படி சொல்லியாலாவது அசீம் வந்து அந்த சாவியை தூக்கி போடுவானா என்கிற ஒரு நாடகத்தை தான் அவர் நிறைவேற்றியுள்ளார் என்பதே என்னுடைய கடைசி தரப்பு வாதம். ஆனால் இந்த தரப்பு அவர் கூறிய 5 விஷயங்களும் தேவையில்லாத வார்த்தைகள் ஐயா. நீ கேவலமானவன், உன்னை வெளியில் இருப்பவர்கள் இதுதான் வழக்கு ஐயா. இதை நிரூபிக்க சொல்லுங்க. மிலாட் அவங்க எந்த விட்னஸையும் கூட்டிட்டு வந்து நிக்க வச்சு அவர் பர்சனல் வெஞ்சன்ஸா தான் இப்படி பேசினாருன்னு அவங்க சொல்லவே இல்லை. திரும்ப அவங்களே சொல்லி நீங்க வந்து ஐயா, அதை நிரூபிப்பதற்காக தான் இது மனிதாபிமானம் அல்ல, நேற்று இரவே நடந்தது, அவர்களுக்கு கால்கள் வலிக்கவில்லை என்று நான் நிரூபித்துக் கொண்டிருக்கிறேன். தங்களுக்கு புரியாத ஒரு காரணமாக என்னால் எதுவும் செய்ய இயலாது ஐயா. அப்ஜெக்ஷன் கால் வலிக்காத வார்த்தை பயன்படுத்தக்கூடாது.